வணக்கங்க. என் பேர் சாமுண்டீஸ்வரி. எங்கள் அப்பா பேர் சோனலட்சுமி. எங்கள் அம்மா பேர் பார்வதி. எனக்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியாமல் இருந்தது. அதனால் நான் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணேன். நானும் எங்கள் வீட்லேயும் போய் டாக்டரை பார்த்ததுக்கு அவர் என்ன சொன்னார், அம்மா உனக்கு கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது, அதை உடனே இது பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு. சார் என்ன கட்டி சார் அப்படின்னு டாக்டரை கேட்டதுக்கு, அம்மா அது கேன்சர் கட்டிம்மா, அதை உடனே அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடணும், கீமோ வேறு பண்ணணும், எப்படியும் ஒரு 5 லட்சம் ஆகும், உங்கள்கிட்ட அவ்வளோ வசதி இருக்கா அப்படின்ட்டு டாக்டர் கேட்டார். நாங்கள் சொன்னோம், சார் அவ்வளோ வசதி எங்ககிட்ட இல்லை சார், எங்கள் வீட்டில் ஒரு ஒண்டி வேலைக்கு போய் வாடகை கட்டணும் 11,000, எங்கள் பாப்பா வேறு படிக்க வைக்கணும் சார், எங்ககிட்ட அவ்வளோ வசதி இல்லை சார் அப்படின்னோம். சரிம்மா அப்படின்ட்டாரு. நாங்கள் உடனே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து இந்தமாரி எங்கள் அண்ணனுக்கு 4 அண்ணன் எனக்கு. எங்கள் அண்ணங்கிட்ட ஃபோன் பண்ணலான்ட்டு எங்கள் அண்ணங்கிட்ட ஃபோன் பண்ணும்போது அவங்க பொண்ணு தான் எடுத்தது. எங்கள் அண்ணன் பொண்ணு தான் ஃபோன் எடுத்தது. அம்மா இந்தமாரி எனக்கு கேன்சர் இருக்குது, எங்கள் வயிற்றில் கர்ப்பப்பையில் கட்டி இருக்கான், 3rd ஸ்டேஜா, அதை உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், 5 லட்சம் ஆகும்னு சொல்கிறாங்க, நகை தரேன்ட்டு உங்கள் அப்பா சொன்னார், அந்த நகையை கொடுத்தா கொஞ்சம் நான் ஆப்ரேஷன் பண்ணிப்பேனம்மா, அது என் தங்கச்சியோட நகை தானம்மா அப்படின்ட்டு நான் கேட்டதுக்கு அந்த பொண்ணு, எங்கள் அப்பா கடலூரில் இருக்கார், நகைலாம் இப்போ தர முடியாது அப்படின்ட்டு அந்த பொண்ணு அப்படி வாயாடிச்சு. எங்கள் அண்ணன் பொண்ணு அட்வொகேட் படிச்சிருக்கு. ஒரு படித்த பொண்ணு ஒரு உடம்பு சரியாத, அதுவும் கேன்சரில் இருக்க, நான் 3rd ஸ்டேஜில் என்கிட்ட எப்படி வாயாடி இருக்குன்னு நீங்களே அந்த ஆடியோ பாருங்கள் மக்களே. 3 பேரையும் கூப்பிடுங்க. எப்ப முடியுதோ உமாபதி எங்கள்கிட்ட வாங்க, அந்த டைம்ல பேச முடியும். இப்ப நாங்க இல்ல ஊர்ல சொல்றேன், நீ எனக்கு அங்க குடுத்துரு, உமா அண்ணன் கிட்ட குடுத்துரு. நாங்க ஊர்ல இல்லங்க, நாங்க ஊர்ல இல்ல, நாங்க கடலூர்ல இருக்கோம், புரியுதுங்களா? நாங்க கடலூர்ல எங்க அப்பாவை பாத்துட்டு இருக்கோம், புரியுதுங்களா? எங்க அப்பாவை நாங்க பாக்குறோம். எப்படி அப்போ எனக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா நீங்க உங்க ஃபேமிலி பாருங்க. எங்க அப்பாவுக்கு இது முடியாத போது நான் எங்க அப்பாவை பாக்கணும், புரியுதுங்களா? உங்க நாட்டுக்கு ஏத்த மாதிரி எங்களால ஆட முடியாது. உங்களுக்கு வேணும்னா அப்ப வந்து வாங்கி போக வேண்டியதானே. உங்களுக்கு அப்ப டைம் இல்லட்டீங்க, அப்ப எங்களுக்கு உங்களுக்கு டைம் இருக்க போதெல்லாம் கூப்பிட முடியுமா? நீ வர சொல்லி வந்து நகை வாங்கி நீங்க சொல்லலையே. ஏங்க நான் என்ன சொன்னோம், வந்து சாமான எடுத்து நகையை வாங்கிருப்பாங்க, அதுக்கப்புறம் நகை தர மாட்டேன் நீ சொல்லிட்ட, நான் கம்முன்னுட்டேன். சாமான் எடுக்காத நகை தர மாட்டேன்னா நீங்க வந்து எடுத்துட்டு எல்லாத்தையும் போகாதுன்னு சொன்னா, அதுக்கப்புறம் சாமானுக்கு ஒரு நாள் கேட்பீங்க, எல்லாத்தையும் ஒன்றா வாங்கிட்டு போகாதுன்னு சொன்னோம். அதை வச்சு நகை வாங்கறதுக்கு நான் வரல. இப்ப எனக்கு நான் சரி எங்க அண்ணன் கிட்டே இருக்க நகை பத்திரமா இருக்கட்டும், நான் எப்ப வேணுமா வாங்கிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி உடம்பு இது ஆயிடுச்சு எனக்கு. இப்ப உங்க அண்ணன் உள்ள இருக்காரு, உங்க அண்ணன் உள்ள வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? என் அண்ணன் கிட்ட சொல்லி பாரு, அவர் குடுனா குடு, இல்ல உமா அண்ணன் கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க அவர்கிட்ட பேசிக்கோங்க, சரிங்களா? அவர் என்ன சொல்றாரு பாரு, அவர்கிட்ட. நான் என்ன சொல்றேன்னா, இவரெல்லாம் சொல்றதுக்கு இல்லங்க, அவர் தூக்கி கொடுத்துட்டு போனா சொல்லிருப்பாரு. இந்த நகையை வச்சு அவரோட பூஜை பண்ண போறது இல்ல, இந்த நகை ஒன்றும் எங்களுக்கு வந்து எந்த ஹெல்ப் பண்ண போறது இல்ல, புரியுதுங்களா? எங்களுக்கு ஒன்றும் உங்க நகை தேவையும் இல்ல. மீதி 3 பேர் இருக்காங்களே, அவங்க 3 பேரையும் உமாபதி எங்கள்கிட்ட பேசி கையெழுத்து வாங்கிக்கின்னு வர சொல்லுங்க, புரியுதுங்களா? உமாபதி வீட்டுல போறோம். உமா அண்ணன் கிட்டே சொல்லிட்டாங்களே கொடுத்துருங்க, அது பிரச்சனை இல்லை. இப்ப எங்க அப்பா உள்ள இருக்காரு, புரியுதுங்களா? எங்க அப்பா அந்த ஆடியோ கேட்டிங்களா, எப்படி வீச்சு பேசிட்டு பாருங்க. ஆனால் இந்த நகை அதுக்கு 5 சவர நகை அதுக்கு பெருசு இல்லையா? சரி பெருசு இல்லை சொல்லுது இல்லைங்க, அப்போ நகையை கொடுக்க வேண்டியதுனங்க. நான் நோயாளி உடம்பு சரியாமல் இருக்குன்னு கொடுக்க வேண்டியதுனங்க. ஏன் இதுக்கு பெருசு இல்லைன்னா, இதுக்கு இப்போ தான் அவங்க அப்பா 100 சவரம் போட்டு கல்யாணம் பண்ண, இது ஊருக்கே தெரியும். 100 சவரம் போட்டு அவங்க அப்பா அது கல்யாணம் பண்ணிட்டாருங்க. எங்கள் நகையை கேட்டால் கொடுக்க மாட்டேன்து. ஏன்னா எங்கள் அப்பா கடலூரில் இருக்காரு, ஜெயிலில் இருக்காருந்து. கடலூர் ஜெயிலுக்கு அவங்க அப்பாவை நாங்கள் அங்கே அமிச்சோம். இதுங்க ஆடி கார் வேணும், பென்ஸு கார் வேணும், இதுங்க அலையிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, கெட்ட வழிக்கில் போய் சம்பாதிச்சு கொடுத்துட்டு அவர் ஜெயிலுக்கு அமிச்சிதுங்க. இதுங்க பழியை தூக்கி என் மேலே போடுது. நாங்கள் தான் சோசியல் மீடியா போகிறதுனால எங்கள் அப்பாவை பிடிச்சிக்கிறாங்கன்ட்டுன்னு எங்கள் மேலே பழியை தூக்கி போடுது. கடவுள் சச்சா எங்கள் அப்பா எங்கள் அம்மா மேலே அந்த பழிக்கு நாங்கள் ஆளாக மாட்டோம், அந்த பழிக்கு இதுதான் ஆளாகும். இப்போயே நகையை கேட்டால் எங்கள் 3 அண்ணனுங்களை கூப்பிடுது. எங்கள் அண்ணனுங்க எங்களை நகையை கொடுதான்னு சொல்கிறாங்க. இது வேணுன்னே அவங்கள கூப்பிடுது இந்த பொண்ணு. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு நான் சொன்னால், நீங்கள் போங்க அங்கேயும் அவங்க 3 பேரையும் கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு இதுதான் சொல்லுது. ஓனா நீங்கள் நம்பலன்னா இந்த ஆடியோவும் போகிறேன், நீங்கள் கேளுங்க. ஓனா நீங்கள் கூப்பிடவே தேவையில்லை. கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு சொல்லிட்டு அவங்களே கேட்பாங்க, எல்லார் நம்பரையும் கேட்பாங்க, எல்லாரையுமே கூப்பிடுவாங்க. எங்கள் அப்பாவும் வருவாங்க, நகையை கொடுத்துட்டு வந்துடுவாங்க. எல்லாரும் வந்திருந்தா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இங்கே சிம்பிள்.
நீங்கள் போங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்க எல்லாரையுமே ஸ்டேஷனில் கூப்பிடுவாங்க. ஞாபகம் இருக்கா, அம்பத்தூர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது எல்லாரையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினது? அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் போனீங்கன்னா, யாராக இருந்தாலுமே, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள்கிட்ட போனாலுமே அங்கே எல்லாரையுமே தான் வர சொல்லுவாங்க. உங்களை ஒருத்தவங்களையும் அப்பாவை மட்டும் வச்சு அந்த நகையை கொடுத்து முடிச்சிட மாட்டாங்க யாருமே. வாங்க, கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, அந்த நகையை கொடுப்பாங்க, வந்துட்டே இருப்பாங்க. அவ்வளோதான் அங்கே விஷயமே. அதை தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அப்போத்துலேருந்து. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, புரியலனாலும் சரி, இதுதான் விஷயம். இதான் விஷயன்ட்டு நீ சொல்லிட்ட. உனக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குது. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தங்கச்சி செத்ததுக்கு காரணமே உங்கள் அப்பா தான். இதே எங்கள் அப்பா இருந்தான்னு வச்சுக்க, நீ போட்டிருக்க பாரு நகை, அது சும்மா ஜுஜிபி தான். அதுக்கு மேலே நாங்கள் போடுவோம். என் தங்கச்சி நானும் அநியாயமாக உங்கள் அப்பனால தான் எங்கள் அப்பனை செத்து போனான் என்ன. அதனால் நீ என்கிட்ட நோயாளி அத்தைக்கிட்ட வாயாடுற பாரு, அது உனக்கு வாய்ப்பே தான் கிடைக்கல போகுது கோர்ட்டில். அதனால் இந்த நோயாளி அத்தைக்கிட்ட வாயாடுறியா? இதை பார்த்து யாருன்னா உனக்கு கேஸ் கொடுப்பாங்க, அங்கே போய் வாயாடி. நோயாளி அத்தைக்கிட்ட வாயாடி என்ன புரோஜனம் இருக்குது சொல்லுண்ணா? இதை பார்த்து கேலி கிண்டல் பேசுகிறவங்க இருக்கிறாங்க பாரு பின்னாடி, அவங்களுக்கு இந்த சமயபுரத்து அம்மா வரத்தில் நான் பிறந்தது உண்மையாக இருந்தால் அந்த சமயபுரத்து அம்மாவே அவங்கள பார்த்துப்பாங்க. எனக்கு வந்தது யாருக்கும் வராமல் சமயபுரத்து அம்மா எல்லாரையும் பார்த்துக்கிட்டோம். ஆனால் என்னை பற்றி யார் பின்னாடி பேசுகிறீங்களோ அவங்களுக்கு அந்த அம்மாவே நல்லதும் கெட்டதும் அவளே பதில் சொல்லுவாள். எங்கள் அம்மா அப்பா போட்ட மாட்டி எல்லார் வீட்லேயும் வச்சுருக்கீங்களே, ஊந்து கும்பிட்றீங்க பாருங்க அம்மா அப்பான்னு. யார் என்னென்ன பண்ணுறீங்க என்னன்ட்டு அவங்க பார்த்துன்னு தான் இருக்காங்க. எதுவுமே செய்யலன்னு வண்டி நினைக்காதீங்க, பொறுத்துந்து செய்வாங்க. ஆனால் செய்கிறது இருந்தாலும் நல்லா சிறப்பாக செய்வாங்க. ஏன்னா எனக்கு வந்தது யாருக்கும் வராமல் பார்த்துக்கோங்க, சரியா? என்ன அவங்க அப்பன் சொன்னான், ஏன் வீட்டோடு வச்சுங்கிற உன் பொண்ணியும் மரும் புண்ணியத்திங்க கூட பிறந்த எங்கள் அம்மாவுக்கு கூட பிறந்த தம்பிங்க. அவன் கேட்குறான் எங்கள் அண்ணங்காரன், ஏன் வீட்டோட வச்சுங்கிற துரத்தி விட வேண்டியது தானே? ஏன்னா இவன் போயிட்டான் வெளியில், இவன் பொண்டாட்டி கூட்டுன்னு போயிட்டான். எங்களையும் துரத்தி விடுன்னு ஒரே எங்கள் அம்மாட்ட சண்டை போட்டுருந்தான். இன்றைக்கி அவங்க பொண்ணியும் மரும் புளியும் வச்சுன்னு தண்டை சொத்தை கொட்டின்னு கிடக்குறான். இவனை எவன் கேட்குறது? இவனை எங்கள் அம்மா எங்கள் அப்பா தான் வந்து இவனை கேட்கணும். கேட்பாங்க, கேட்காம போக மாட்டாங்க. யார் ரூபத்தினாலும் வந்து அவனை கேட்பாங்க. ஏன்னா இந்த காலத்துலலாம் உடனே கொடுக்குறாங்களா, அதனால அவனுக்கு இருக்குது.